Hello friends, welcome to my channel Tasty Eats. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் டிராகன் சிக்கன். இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் அதனோட செய்முறை எல்லாம் பார்க்கலாம். சிக்கன் 200 grams போன்லெஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீட்டா வாக்குல. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன், மைதா 3 டேபிள்ஸ்பூன், ஒயிட் பெப்பர் 1/2 டீஸ்பூன், salt 1/2 டீஸ்பூன், soya sauce 1 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 teaspoon, ketchup 2 tablespoon, முந்திரி வறுத்து எடுத்துட்டு இருக்கேன், பேக்கிங் பவுடர் 1/2 teaspoon, ரெட் சில்லி பேஸ்ட் 1 tablespoon, சுகர் 1 teaspoon, கேப்சிகம் 1, ரெட் சில்லி ஒரு 3, வெள்ளை எள்ளு 1/2 teaspoon, பூண்டு சாப் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா, ஸ்ப்ரிங் ஆனியன் 1, முட்டை 1. இப்போ சிக்கன் எப்படி மேரினேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து சிக்கன் போட்டு அதில் உப்பு ஒயிட் பெப்பர் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hour ஊற வச்சிடணும். இப்போ மாவெல்லாம் நல்லா கரைச்சிட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒயிட் பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனில் இந்த மிக்ஸ் பண்ண பேட்டரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. சிக்கன் ஒன்றா போட்டு எடுத்துடலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற சிக்கனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துல குக் ஆயிடும். இப்போ சிக்கன் நல்லா பொரிச்சு எடுத்துட்டாச்சு. இப்போ ஒரு பேன்ல ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடான உடனே பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே ரெட் சில்லி ஒரு 3 கிள்ளி போட்டுடலாம். 3 ரெட் சில்லியை இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆன உடனே ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்ட உடனே எல்லா சாஸையும் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், ரெட் சில்லி பேஸ்ட். இது வீட்டில் செஞ்சதுங்க. இது மாதிரி நம்ம செய்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி செய்கிறதுன்னு. இதெல்லாம் நல்லா சாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாஸ் எல்லாம் நல்லா சாஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் சர்க்கரை 1 ஸ்பூன், உப்பு கம்மியாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா சோயா சாஸில் எல்லா சாஸ்லேயுமே உப்பு இருக்கும். ஸோ கம்மியாக சால்ட் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கடைசியாக கூட போட்டுக்கலாம். இதில் கடைசியாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம்.
கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா கோட்டார அளவுக்கு சாஸில் கலந்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா கோட் ஆயிடுச்சு சாஸில். இந்த டைம் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி கலந்துட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போது சுவையான டிராகன் சிக்கன் ரெடி. கடைசியாக அது மாதிரி வெள்ளை எள்ளு தூவி சர்வ் பண்ணிடலாம். இந்த டிராகன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கெல்லாம் நல்லா இருக்குங்க சைடிஷ்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.